ஒரு 60-70 வருஷமா ஒரு பெரிய அளவிலான மக்கள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்த மக்கள் அமைச்சர்கள்னா கிட்டே நெருங்க முடியாத ஒரு குறுநில மன்னர்களாகவும் தலைமைச் செயலகம் முழுவதும் பொதுமக்கள் நாங்கெல்லாம் உங்களுக்கு சர்வன், பணம் இல்லாமல் எந்த கையெழுத்துமாக ஒரு பேப்பர் போய் படுத்துருச்சுன்னா அந்த பேப்பர் எந்திரிக்க 10 வருஷம் ஆயிடும். இந்த 100 நாள் ஆட்சியை கடந்திருக்கீங்க, குறிப்பா மக்களை சந்திக்கிறீங்க. முதல் முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் அந்த 100 நாள் என்ன சொல்றாங்க? அதாவது தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பிய ஒரு தேர்தல் கடந்த இந்த 2026 தேர்தல். ஒரு 60-70 வருஷமா ஒரு பெரிய அளவிலான மக்கள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்த மக்கள் வந்து இன்னைக்கு முழுமையாக 100% சொல்லலாம் அரசியலை உள்நோக்கி அரசியல் என்ன நடக்குது, டெய்லி சட்டசபையில் என்ன நடக்குது, என்னென்ன நிகழ்வு நடக்குது, என்ன ஜிஓ பாஸ் பண்றாங்க, என்ன கெசட்ல பப்ளிஷ் ஆகுது, இந்த அளவுக்கு மக்கள் வந்து அரசியலோட ஒன்று போய், ஏன்னா இதை ஒவ்வொன்றும் அவங்களுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டது. அரசாங்கம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தனிநபருக்கும் சம்பந்தப்பட்டது. எங்கேயோ அரசாங்கம் வேறையாகவும் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உயரமாகவும் அமைச்சர்கள்னா கிட்டே நெருங்க முடியாத ஒரு குறுநில மன்னர்களாகவும் இல்ல எம்எல்ஏ கவுன்சிலர்லாம் எட்டி தூரம் நின்று பார்த்த மக்கள் வந்து இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல முழுவதும், இன்னைக்கு தலைமைச் செயலகம் முழுவதும் பொதுமக்கள் அன்றாடமாக எல்லாரும் அவங்களுடைய தேவைகளுக்கு நேரடியாக வந்து அமைச்சர்கிட்ட பார்க்குற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிருக்கு. ஏன்னா மக்களுக்கும் முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு இருந்த மிகப்பெரிய இடைவெளி குறைக்கப்பட்டது. ஸோ இதுவே பெரிய மாற்றம் தான். இந்த மாற்றம் தான் அவங்க நினைச்சாங்க. இது அவங்களுக்கான கவர்மெண்ட், வரி பணம் கட்டுறோம், நான் வந்து எல்லாமே செய்யறோம். பட் அரசாங்கம்னு ஒன்று பதவியேற்ற பிறகு அவங்களே இந்த மக்களை முற்றிலுமாக மறந்து அவங்க ஒரு தனி கோணமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் 2 பேருமே குறுநில மன்னர்களாக தான் இருப்பாங்க. அவங்களை சாதாரண மக்கள் நெருங்கவே முடியாது. அவங்க கட்சிக்காரங்களே நெருங்க முடியாது, அப்புறம் எப்படி சாதாரண மக்கள். ஸோ அந்த இடைவெளி முழுவதுமாக குறைக்கப்பட்டிருக்கு. இது குறைச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஒரு இடம். நீங்க அரசு அலுவலகத்தில் போய் முன்னாடி தாசில்தாரை பார்க்க முடியுமா? மக்கள் கிட்டே போக மாட்டாங்க. அதனாலதான் யாரையாவது புரோக்கரை வச்சு ஒரு வேலை பார்ப்பாங்க. யார்கிட்டயாவது பணம் கொடுத்து தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு நேரடியாக உரிமையாக நீ அதை கொடு அப்படின்னு கேட்கறாங்க. இது எங்க கவர்மெண்ட், நீ பண்ணுங்கன்னு. ஏன்னா கவர்மெண்ட் சிஸ்டம் கிரியேட்டட் ஃபார் நீங்க மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இந்த கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் ஆஃபீஸ், தலைமைச் செயலகம் எல்லாமே மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை புரியாமல் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஒரு பெரிய அவங்க வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன்னர்களாகவும் அவங்க பெரிய அமைச்சர்களாகவும் இருந்ததெல்லாம் மாறி இன்னைக்கு மக்களுக்கான அரசாக, மக்களுக்காக வேலை செய்யும் அரசாக, மக்களுக்காக சேவகம் செய்யும் அரசாக, அதான் முதல்ல திரும்ப சொல்றாரு. நாங்கெல்லாம் உங்களுக்கு சர்வெண்ட். இன்னைக்கு சுதந்திர தின உரையில சொன்னாரு, நாங்க இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கான சர்வெண்ட் சொன்னார். மக்களுக்காக மட்டுமே பணியாற்றும் ஒரு அரசு. இந்த மாற்றத்தை தான் விரும்பினாங்க. அது 3 மாசத்துலயே அந்த மாற்றம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லா விதத்திலும் இந்த சிஸ்டம் வந்து 70 வருஷமா இருந்த சிஸ்டம். எதுவுமே வந்து ஒரு சின்ன கையெழுத்து கூட பணம் இல்லாமல் எந்த கையெழுத்தும் ஆகாது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பணம் இல்லாம அரசு துறையில ஒரு சின்ன புள்ளி கூட வைக்க மாட்டார்கள். அது மாறி இருக்குது. அது இன்னும் நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. அது கண்டிப்பாக முதல்வர் ஒவ்வொரு நாளும் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 10 to 12 மணி நேரம் முழு அளவில் தலைமைச் செயலகத்தில் இருந்து செயல்படும் ஒரே முதல்வர் ஒரு 60-70 ஆண்டுகள்ல நம்மளுடைய தமிழக முதல்வர் தான். தலைமைச் செயலகத்தில் முழுவதுமாக இருந்து முழுவதுமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் 2-3 டைம் ரிவ்யூ பண்ணிட்டாரு. ரிவ்யூ பண்றதோட நோக்கம் ஒவ்வொரு தடவை ஒரு ஆக்ஷன் பிளான்ஸ், இதுல என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் மாற்றி ஒவ்வொரு தடவையும் ஃபாலோ பண்ணி பல வருஷம் 20 வருஷம் பெண்டிங்கா இருந்த விஷயங்கள்லாம், 20 வருஷம் பெண்டிங்கா இருந்த திட்டங்கள்லாம், 20 வருஷம் கிடப்பில் போட்ட விஷயங்கள் அனைத்தும் இந்த ஒரு சில மாதங்களில், ஒரு சில வாரங்களில் முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். அரசு துறையில் ஒரு பேப்பர் போய் படுத்துருச்சுன்னா அந்த பேப்பர் எந்திரிக்க 10 வருஷம் ஆயிரும். ஒரு ஃபைல் போய் அங்கே போய் மடிச்சு வச்சிட்டாங்கன்னா அந்த ஃபைலை திரும்ப ஓபன் பண்றதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிரும். அதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் துரிதமாக அரசு இயந்திரம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அரசு இயந்திரம் துரிதமாக செயல்பட்டாலே மக்களுக்கான பெனிஃபிட், மக்களுக்கான நலத்திட்டங்கள், மக்களுக்கான சேவைகள், மக்களுக்கான ஒவ்வொரு விஷயமும் உடனடியாக போய் சேரும். ஸோ இதெல்லாம் தான் பெரிய மாற்றம். மக்கள் கண்கூட பார்க்க மாட்டாங்க. இது செயல்பட்டாலே எல்லா திட்டங்களும் கரெக்டாக போய் ஆரம்பிச்சிடும். எல்லா திட்டங்களும் யாரையும் போய் அவங்க அணுக தேவையில்லை, எந்த புரோக்கரையும் பார்க்க தேவையில்லை. அரசு துறைகள் எல்லாமே சிறப்பாக செயல்படும். இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்ல இருந்த அரசு பொதுத்துறை நிறுவனம் எல்லாம் 20 வருஷத்துல கடுமையான ஒரு நிதி சுமையில் இருக்கு, கடுமையான நெருக்கடியில் இருக்கு, இழுத்து மூடுற சிச்சுவேஷன் இருக்கு. இதெல்லாம் புதுப்பிக்கும் வேலையை எல்லா விதத்திலையும் முதல்ல செஞ்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய மாற்றத்தை என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அந்த மாற்றத்தை நோக்கி தமிழகம் முழுவதும் அரசு இயந்திரத்தை முடக்கி விட்டுள்ளார் முதல்வர். அது சிறப்பாகவே போயிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு திட்டங்களும் அதை நோக்கி தான் செயல்பட்டு. ஸோ இந்த 3வது முறையாக நேற்று ஒன்றும் இல்லை, விவசாய கடன் வந்து 3வது முறையாக முதல்வர் மாற்றி அமைத்திருக்கார். எதனால?
விவசாயிகளோட கோரிக்கை என்னல, இது வரைக்கும் எந்த அரசும் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அதுக்கு விவசாயிகளோட கோரிக்கையை கேட்டு திருப்தி இல்லையா, சரி என்ன பண்ணலாம், ஏன்னா நிதி சுமை இருக்கு, கண்டிப்பா ஃபண்ட் இல்ல, எல்லா கடுமையான கடன்ல இருக்கு, சரி என்ன பண்ணலாம், சரி வேற ஏதாவது சரி பண்ணிட்டு பண்ண முடியுமா, சரி திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணார். அப்புறமும் விவசாயிகள் இப்ப அந்த தண்ணீர் இல்லாமல் கடுமையான கஷ்டத்தில் இருக்காங்க. திரும்பவும் விவசாய பிரதிநிதிகள்லாம் வந்து சந்திச்சாங்க. இதெல்லாம் செஞ்சால் பரவாயில்ல, நாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இது வரைக்கும் வரலாற்று இல்லாத அளவுக்கு கரும்புக்கு ஒரே வருஷம் 500 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு, 4000 ரூபாய் கொண்டு போயிருக்கோம். இது பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா கரும்புக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு இப்ப 4000 கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா கட்டிங் ஆர்டர் வெட்டுக்கூலி அதை விட நீங்க ஒரு 2000 ரூபாய், அது ஒரு டன்னுக்கு வெட்டுக்கூலி மட்டும். அது இல்லாம கட்டிங் ஆர்டர் கிடைச்சு அதுக்கப்புறம் ஏற்றி கொண்டு போய் நீங்க மில்லுல கொண்டு போய் போடுறதுக்குள்ள எனக்கு பல மில்லுகள் அடைக்கப்பட்டுச்சு. இப்போ மதுரை மாவட்டத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு மில் தான் இருக்கு. நீங்க போகணும்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். அதோட டிராவலிங் இதுவே வந்து அதிகமா இருக்கு. வெட்டுக்கூலி நீங்க கட்டிங் ஆர்டர் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு மில் அவ்வளவுதான் ஆப்ரேட் ஆகும். கட்டிங் ஆர்டர் கிடைச்ச பிறகு வெட்டி எல்லாம் கொண்டு போய் நீங்க சேர்க்கறதுக்கே வந்து நீங்க 3500 மேல செலவாகுது. அது எப்படி கட்டுப்படி ஆகும்னு கரும்பு விவசாயம் அழிகிற நேரத்தில் கரும்பு விவசாயத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. 3வது முறையாக நீங்க வந்து விவசாய கடன் மாற்றி அதுக்கு தேவைகளை மாற்றி அமைச்சு அறிவிச்சிருக்காரு. ஸோ இது என்ன, ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தேவையினால் அதுக்கான முடிவுகளை மாற்றி அதுக்கான என்ன தேவையோ அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு தான் இப்ப இருக்கு. எல்லா விதத்திலும் இதே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கும். 3 மாசத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் யாருனாலும் கொண்டு வந்துக்க முடியாது. இன்னும் 1 வருடம் 2 வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த அரசு போயிட்டு இருக்கும். மக்களுக்கு அது நேரடியாக தெரியும். ஒவ்வொரு விதத்திலும் இந்தியா முழுவதிலும் இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் கண்டிப்பாக உருவாகும். எல்லா துறைகளிலும் எல்லா துறையும் ரிவ்யூ ஆகும். இப்ப இபிஏ பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த துறை அழிவை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு துறை, இழுத்து மூட வேண்டிய ஒரு துறை, நிலையில் இருந்த ஒரு துறை, கண்டிப்பா இது திரும்ப எந்திரிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது அதை நோக்கி தான் இந்த அரசு முழுவதுமா போயிட்டு இருக்கு. 100 நாள் இல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் மிகப்பெரிய சாதனையை நோக்கி முதல்வர் போட்ட வழியில் கண்டிப்பாக இந்த அரசு செயல்படும். சார், இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த 3 மாதங்களுக்குள்ளாக கூட சரியாகல, இன்னும் அதே நிலைமை தான் நீடிக்குன்னு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்றாங்களா சார்? அதை எப்படி சார் கவனிக்கிறீங்க? பெரிய விஷயம் போதைப்பொருள் கடந்த 5 வருஷமா எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியும். இந்த 5 வருஷம் திமுக கவர்மெண்ட் இருந்த வருஷத்துல முன்னாடி கஞ்சானா பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஊருக்கு ஒரு இடத்துல விற்பாங்க. இப்ப இந்த லாஸ்ட் 5 வருஷம் நம்ம பார்த்தாரு எந்த தெருவில் போனாலும் கஞ்சா, மெத்தபெட்டமைன் கேள்விப்பட்டிருக்குமா? ஆனா எல்லா ஊர்லயும் மெத்தபெட்டமைன், எல்லா காலேஜ்லயும் மெத்தபெட்டமைன், சூடாஃபர்னு எல்லா இடத்துலயும் கேள்விப்படுறோம்ல. அப்ப எவ்வளவு தூரம் இது வளர்ந்துருக்கு. அதனாலதான் கிரைம் ரேட்டும் அதிகமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, கிரைம் ரேட்டை குறைக்கிற அளவுக்கு இப்போ காவல்துறையை வந்து இவங்க மேம்படுத்தவில்லை. எத்தனை பேரை வேலைக்கு எடுத்தாங்க? இன்னைக்கு அதிக அளவுல ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது காவல்துறை ஒண்ணு. காவல்துறை, அடுத்து அரசு துறையில டீச்சர்ஸ், அதை விட அதிகமாக டிஎன்இபி இல்ல. சோ காவல்துறையில் எத்தனை பணியாட்கள் எடுத்தாங்க, எத்தனை போலீஸ் எடுத்தாங்க? இருக்கிறவங்கள வச்சே சுத்தினா பிறக்கும். அதாவது 1000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 300 பேர் கூட இல்ல. அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? சும்மா ஒருத்தர் 2 பேர் வச்சுட்டு அவங்களால என்ன, சும்மா அட்டெண்டன்ஸ் போட தான் முடியும் தவிர எந்த விதமான ஆக்கப்பூர்வமும் செய்ய முடியவில்லை. அதனாலதான் காவல்துறைக்கும் தேவையான துறைகளுக்கு தேவையான போதுமான காவலர்களையும் ஆட்களையும் எடுக்கும் வேலையை முதல்வர் முடுக்கிவிட்டால் அவர் பண்ண ஒவ்வொரு ரிவ்யூலையும் முதல்வர் அதை ரிவ்யூ பண்ணிட்டே இருக்காரு. அடுத்ததா போதைப் பொருள் கட்டுப்படுத்த வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம். எல்லா வழியிலையும் போதைப் பொருள்களை கட்டுப்படுத்த வேண்டிய குட்கா, நீங்க பாத்திருப்பீங்க, குட்காலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு இடத்துல டெய்லி ரைடு ஓடிட்டே இருக்கு. சோ இது 1 நாள் 2 நாள் திருந்த விஷயம் இல்ல. 100 நாட்களுக்குள் இவ்வளவு மாற்றி அமைச்சிருக்கிற முதல்ல இன்னும் சில மாதங்களில் கண்டிப்பாக இதை கண்ட்ரோல் பண்ற வேலையை முழுவதுமாக செய்வார். அதான் செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றது, நீங்க 7-8 வருஷம் இவங்க கெடுத்த ஒரு சமுதாயத்தை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக சில மாதங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். அதை நோக்கி பயணிக்கிறது கண்கூடாக பார்க்க முடியுது.